கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொறியியலுக்கு இணையான சம்பளமும் வளர்ச்சியும் கலை அறிவியல் படிப்பவர்களுக்கும் உண்டு அப்படின்றது தான் கல்வி ஆலோசகர்கள் கல்வியாளர்களுடைய கருத்தா இருக்கு. ஆனால் அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதற்கான தனித்திறமைகளை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய பேச்சா இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான கல்வி சார்ந்த உங்களுடைய பல சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்க கல்லூரியின் முதல்வர் டாக்டர் லட்சுமிபதி அவர்கள் நீங்க தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுனாலும் கேட்கலாம். வணக்கம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே பெரும்பாலான மாணவர்கள் தேர்வு பண்றாங்க. அதுல அறிவியல் சார்ந்த படிப்புகளை நிறைய பேர் தேர்வு பண்றாங்க, பிஎஸ்சி. ஆனா பிஏக்கான முக்கியத்துவம் எந்த அளவு இருக்கு நீங்க பாக்குறீங்க? பொதுவாக மக்கள் மத்தியில் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸு, சயின்ஸு, செகண்டு காமர்ஸு, ஸோ கடைசியில் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மக்கள் மத்தியில் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுதே லாஸ்ட் ஸ்டேஜின்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இது காலகாலமாக பின்பற்றிட்டு வந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது மாணவர்களும் அந்த ஒரு படிப்பு ஆர்ட்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்டை கடைசியில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஆர்ட்ஸ் எடுத்து படிக்கும்போது அது நிறைய பல்வேறுபட்ட பிரிவுகள் இருக்குது. அதில் பிஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ தமிழ் லிட்ரேச்சர் இருக்குது, பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் இருக்குது. ஸோ இப்படி பிஏவில் ஏறக்குறைய ஒரு 20க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது. ஸோ இந்த துறைக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் அந்த ஆர்ட்ஸுங்கிற ஒரு துறையை எடுத்து படிக்கும் பொழுது வெறும் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு போகிறதுனால வர பிரச்சனைகள் இது. லீஸ்ட்டுன்னு பார்க்கும்பொழுது மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம நல்ல குரூப் எடுத்து படிச்சிருக்கோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 480 எடுத்திருக்காங்கன்னா அந்த பசங்க தே ஆர் நாட் கிவிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு தி ஆர்ட்ஸ். ஸோ அப்போ மார்க் குறைவாக எடுத்த மாணவர்கள் மட்டும்தான் ஆர்ட்ஸு போய் எடுக்கணுங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அப்படி இல்லாமல் அதிக மார்க் எடுத்த நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களும் இந்த துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களால் அந்த துறையில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அவ்வாறு படிக்கும்பொழுது பிற்காலத்தில் ஆர்ட்ஸுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற துறைகளை காட்டிலும் பொருளாதாரம் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு துறையாக இருக்குது. என்னைக்குமான தேவை எப்போதுமே இருக்குது. அப்போது இன்னைக்கு ஒரு மாணவர் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறார் அப்படின்னா அவருக்கான வாய்ப்புகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்குது? ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸுங்கிறது குயின் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் பேரண்ட்ஸ் ஆஃப் காமர்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் இந்தியாவில் எக்கனாமிக்ஸுடைய டிமாண்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, எக்கனாமிக்ஸுக்கு இங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அதே சமயத்தில் மாணவர்களும் எக்கனாமிக்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து படிப்பதில்லை. பட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பிகாமுக்கு இருக்கிற அதே டிமாண்ட் நார்த் இந்தியாவில் இருக்குது. காரணம் என்ன, ஒரு புரிதல். பொருளாதாரத்துறை என்பது என்ன என்பது அவங்க நல்லா புரிஞ்சுட்டு அந்த சப்ஜெக்ட் டெப்த்தாக படிக்கும் பொழுது அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போது ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஇஎஸ் இந்த மாதிரி தேர்வுகளில் வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க தான் இருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால தான் நம்ம குயின் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே படிக்கிற மாணவர்கள் கூட ஒரு புரிதலோடு அந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல துறையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னென்னா, எக்கனாமிக்ஸு சப்ஜெக்ட் மட்டும் படிக்காமல் அதை சார்ந்து இருக்கிற மற்ற துறைகள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க? ஸோ மத்திய அரசா, மாநில அரசா, மத்திய அரசில் என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது, மாநில அரசில் என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குன்றது தெரிஞ்சு ஒரு சரியான ஒரு பாதையில் அவங்க பயணம் செய்தால் கண்டிப்பாக பொருளாதாரத்துறை திரும்பவும் வளர்ச்சிக்கு வரது எந்த ஒரு ஐயமும் இல்லை. இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளியியல், இப்போ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணுறோம், டேட்டா பண்ணுறோம், கிராஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே அடிப்படை அந்த டேட்டா, அந்த புள்ளியியல் சார்ந்ததாக இருக்குது. அப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம ஒரு மேஜராக எடுத்து படிக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்குது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கும் எக்கனாமெட்ரிக்ஸ்னு இருக்குது. ஸோ எக்கனாமெட்ரிக்ஸ் ஒரு நல்ல ஒரு வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனாக எடுத்து படிக்கும்போது அரசு துறையில் புள்ளியியல் துறை இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ புள்ளியியல் துறையில் வேலைக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தொடர்ந்து பேசலாம் சார். நேயர்கள் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க. நான் 498 மார்க் வாங்கியிருக்கேன், செகண்ட் குரூப். சரி. மெக்கானிக்கல், பிடெக் மெக்கானிக்கல் படிச்சா நல்ல ஸ்கோப் இருக்குமா? சரி. எனக்கு அதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு. பட் நிறைய ரூமர்ஸ் வருது அதை பத்தி, யாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி. படிச்சா அதுதான் சார் கிட்ட கொஞ்சம் கேட்கணும். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். அடுத்ததாக மற்றும் ஒரு நேரம் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஆமாங்க, நான் என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க, டிவி ப்ரோகிராம் பார்த்துட்டு சொல்லுங்க. क्वेश्चन கேட்கணும். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டன்சி,
இது படிச்சா என்ன குரூப்புக்கு போக முடியும் டிகிரிலன்னு. சரி, நிச்சயமா நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. முதல்ல அந்த காலர் கேட்ட மாதிரி மெக்கானிக்கலுக்கு உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் கேட்கிறார். அவர் ரிலேட்டட் டு இன்ஜினியரிங், பட் இருந்தாலும் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் அதில் ஒரு டெப்த் நாலேஜோடு படித்தா கண்டிப்பாக அவங்க நினைக்கிற ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்புகள் இருக்குது, தகுதி வாய்ந்த மாணவர்கள் வருவதில்லை. குறிப்பாக பட்டதாரிகள் 2 வகையாக இருப்பாங்க, பட்டதாரிகள், தகுதியுள்ள பட்டதாரிகள். ஸோ இவர் சொல்கிற மாதிரி இந்த பட்டத்தை வெறும் படிப்போடு மட்டும் வராமல் அந்த சப்ஜெக்டில் டெப்த் நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே பல பிரிவுகள் இருக்கு, அதை கூட அவர் தேர்வு பண்ணலாம். இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகம் மூலமா ஒரு சரியான கல்லூரியை தேர்வு பண்ணணும் அப்படின்றது ஒரு அடிப்படை இல்லையா? கண்டிப்பாக சரியான கல்லூரியை தேர்வு செய்யும்போது இன்ஜினியரிங் கல்லூரி சொல்றீங்க. ஆமா. ஸோ இன்ஜினியரிங் கல்லூரி இப்போது நீங்கள் ஒரு NIRF ரேங்க் பட்டியலில் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு, வெப்சைட்டில் எந்தெந்த கல்லூரிகள் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த கல்லூரி வசதியாக இருக்கோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணும்பொழுது சப்ஜெக்ட் என்னென்ன ஸ்கோப் இருக்குது ஃபியூச்சரில், நம்ம இப்போ எடுக்கிற சப்ஜெக்ட் ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கும், ஃபியூச்சரில் இருக்காது. ஸோ இப்போ ஃபியூச்சரில் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கணும், நாளைக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ இருக்குமா இருக்காதுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த மாணவர்கள் ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணால் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அடுத்ததாக ஒரு மாணவர் கேட்டார், காமர்ஸ் அக்கௌண்டன்சி போன்ற படிப்புகளுக்காக எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு. எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் காமர்ஸ் ரொம்ப பூமில் போயிட்டுருக்கு. எல்லா மாணவர்களுமே காமர்ஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. வெறும் காமர்ஸோடு நிறுத்திடாமல் அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய எய்ம் என்னன்னு பார்க்கணும். ஒருவேளை ஆடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் சிஏ படிக்கலாம். சிஏ பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்காது, இங்கே ஒரு அக்கௌண்ட்ஸில் ஒரு டெப்த் நாலேஜ் இருக்கும். இந்த நாலேஜை சிஏவில் அப்ளை பண்ணும்பொழுது ஈஸியாக சிஏ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம். சிஏ தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட் இருக்குது, சிஎம்ஏ இருக்குது, சிஎஸ் இருக்குது. ஸோ அவருடைய எய்ம் என்னங்கிறத பார்த்து அதை நோக்கி அவர் நடக்கணும். தொடர்ந்து பேசலாம். நேரு ஒருவர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க. உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு எங்கள்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட பொண்ணு பிஎஸ்சி அக்ரி பண்றா மேடம். சரி. அவ பண்ணணும்னு நினைக்கிறா, ஆனா நீங்க டிஃபென்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்போ பிஎஸ்சி டிஃபென்ஸ்க்கும் பிஏ டிஃபென்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் மேடம். நிச்சயமா நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா, உங்களுக்கான விளக்கம் கிடைக்கும். அடுத்ததாக மற்றும் ஒரு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஆமா ஆமா ஆமா, வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க கேள்வி கேட்டதுக்கு. சரி, சொல்லுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி படிச்சா என்ன கோர்ஸ்க்கு டிகிரில போக முடியும்? நிச்சயமா உங்களுக்கான விளக்கத்தை சார் கொடுப்பாங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அதுலேயே இருக்குங்களே. அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம், பிகாம் படிக்கலாம், அவங்க எக்கனாமிக்ஸும் படிக்கலாம். அதை தவிர்த்து பிஏ கோர்சஸ், பிஏவில் எக்கனாமிக்ஸ் தவிர்த்து மற்ற கோர்சஸ் இருக்குது. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் லாங்குவேஜஸ் இருக்குது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இப்படி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கோர்ஸ் எது வேணாலும் எடுத்து படிக்கலாம். இதில் அவர்களுக்கு அடுத்தபடியாக உயர்கல்விக்கான வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்கு? காமர்ஸ் ரிலேட்டடாக எடுத்து படித்தாலும் உயர்கல்வி எம்காம் படிக்கலாம். எம்காம், எம்ஃபில், பிஹெச்டி. அந்த ஒரு டீச்சிங்கு போகணும்னு ஒரு எய்மோடு இருந்தாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் செட் ஆகும். இஃப் தே வாண்டட் கோ ஃபார் டீச்சிங் ஃபீல்டு தே கேன் சூஸ் ஹையர் எஜுகேஷன். எம்காம், எம்ஃபில், பிஹெச்டி. இன்றைக்கி பிஹெச்டி மஸ்ட் ஃபார் லெக்சரர்ஷிப். ஸோ ஒரு துறையில் பிஹெச்டி வரையும் போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பிஹெச்டி வரையும் படிக்கிறாருன்னா அவருக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். பிஹெச்டி படிக்கிறதுக்கு முன்னாடி செட் நெட்டுங்கிற ஒரு முக்கியமான ஒரு தேர்வு இருக்குது, நெட். ஸோ அதை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஆர்எஃப் கிளியர் பண்ணலாம். இது நாட் ஒன்லி எம்காம், ஃபார் ஆல் தி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். பிஜி ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எல்லாருமே ஜேஆர்எஃப் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த ஜேஆர்எஃப்ல கிளியர் பண்ணிட்டாலும் ஒரு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்டைஃபண்ட் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ பிஹெச்டி படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் ஜேஆர்எஃப்ங்கிற அந்த ஒரு எக்ஸாம் இது கிளியர் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்டைஃபண்டோட பிஹெச்டி படிக்கலாம். கலை மற்றும் அறிவியல்ல இந்த ஆண்டு எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க? கலைத்துறைன்னு பார்த்தா காமர்ஸுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. காமர்ஸ் தான் பெரும்பாலும் மக்கள் காமர்ஸ் ஜென்ரல், பிகாம் ஜென்ரலுங்கிற ஒரு மனப்பான்மையோடு கேட்குறாங்க. அதை தவிர்த்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது ரெண்டு கொஞ்சம் இப்போ இருக்கிற ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. பிஏவில் இப்போ இப்போ கிரிமினாலஜி இருக்குது, பிஏ கிரிமினாலஜி, பிஏ இப்போ சார் ஒருத்தர் கேட்டாருங்களா, பிஏ டிஃபென்ஸ், பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ். இன்றைக்கி ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. பிகாஸ் இப்போ இருக்கிற மீடியாஸ் சேனல், நியூஸ் சேனல் மட்டும் எடுத்துகிட்டு போனால் இந்தியாவில் 700 சேனலுக்கு மேலே இருக்குது.
ஸோ யார் வந்து இந்த ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த நியூஸ் சேனலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கணும். அதுலேயும் குறிப்பாக சென்னை நோக்கி பெரும்பாலான மாணவர்கள் சென்னையில் படிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு இங்கே வராங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமப்புறங்களில் கல்லூரியுடைய எண்ணிக்கை மிக குறைவு. மேற்கல்வி படிக்க வேண்டும் என்றால் நகரத்தை நோக்கி வர வேண்டிய ஒரு சூழல். ஆகவே பெரும்பாலும் பள்ளி படிப்பை முடித்தவுடன் அந்த பெரும்பாலான மக்கள் நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு காரணம். இன்னொன்று இங்கே இருக்கின்ற சூழல், ஃபெசிலிட்டிஸ், அது ஒரு முக்கியமான காரணமாகும். பட் இன்றைய காலகட்டத்தில் நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கின்ற பல்வேறு விதமான நிறைய கல்லூரிகள் இருக்கு. மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க கிராமப்புறத்துகளில் கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஸோ மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து படித்தாலும் நகர்ப்புறத்தில் இருக்கின்ற கல்லூரிகளில் சேர்ந்து என்ன படிப்பை அவர்கள் தொடர வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அதே கல்வியை தங்களுடைய வீட்டில் அருகில் உள்ள கல்லூரிகளில் கிடைக்கும்.